காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் கோவிலில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் மாங்கனி திருவிழா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்கலாம். விவேக், இன்னைக்கு இந்த காரைக்கால் அம்மையார் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த மாங்கனி திருவிழாவுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. இந்த விழா இப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? வணக்கம் மனோஜ். அதாவது சிவபெருமான் திருவாயாலேயே அம்மையார் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் விழாவாகவே ஒவ்வொரு வருடமும் இந்த மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகின்றது. காரைக்காலில் உள்ள மிகுந்த புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் பற்றி வாழ்க்கை குறிப்பை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் விதமாகவே இந்த காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதன் விழா கடந்த 25ஆம் தேதி விநாயகர், அதாவது சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து குளக்கரையிலிருந்து இந்த விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி தொடங்கிய இவ்விழா இப்பொழுது இன்று, அதாவது இந்த மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் நிகழ்வு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கைலாசநாதர் ஆலயத்திலிருந்து பிச்சாண்டவர் சிவபெருமான் பிச்சாண்டு வேடத்தில் வந்து மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இதன் காரணமாக மக்கள் அனைவரும் மாங்கனிகளை இறைத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற வேண்டும் என்றும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றக்கூடும் என்பதற்காக மாங்கனிகளை பிடித்தும் தற்போது பக்தர்கள் இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். கைலாசநாதர் வீதியில் இப்போது இந்த மாங்கனி இறைத்தல் விழா நடைபெற்று வருகின்றது. கடந்த 25ஆம் தேதி தொடங்கிய இவ்விழாவானது இன்று முக்கிய நிகழ்வாக மாங்கனி இறைத்தல் விழா இப்பொழுது இந்த காரைக்காலில் நடைபெற்று வருகின்றது. இதில் ஊர்களில் இருந்து பல்வேறு மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மாங்கனி திருவிழாவில் கலந்து கொண்டு இங்கு இந்த விழாவில் இப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகள், அதாவது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த விழாவை தற்பொழுது பங்கெடுத்துள்ளனர். மனோஜ்.